கோவை டவுன்ஹால் பகுதியில் இருந்து பேரூர் நோக்கி ஒரு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் நிறைய பயணிகள் உட்கார்ந்திருந்த நிலையில் அப்போது 4 பெண்கள் அந்த பேருந்தில் கைக்குழந்தையுடன் ஏறியுள்ளனர். கைக்குழந்தையை பார்த்ததும் அங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து 2 பெண்களுக்கும் இடம் கொடுக்க குழந்தையுடன் 2 பேர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டனர். உடன் வந்த மற்ற 2 பேரும் அவர்கள் அருகிலேயே நின்று கொண்டு பேருந்து வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்பக்க சீட்டில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் 4 பேருமே நகையை திருட நைசாக முயன்றுள்ளனர். இதனை மற்ற பயணிகள் பார்த்து விட்டனர். ஆத்திரமும் கோபமும் அதிகமானதால் அவர்களை பஸ்ஸுக்குள்ளேயே பிடிக்க முயன்றதாக தெரிவிக்கின்றனர். வைசியால் வீதியில் பேருந்து நிறுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த 4 பெண்களும் பேருந்திலிருந்து ஒரே ஜம்பாக எகிரி குதித்து தப்பி ஓடியுள்ளனர். பயணிகள் விரட்ட ஆரம்பித்ததும் மற்ற பயணிகள் அதிர்ச்சி அடைந்து ஆனாலும் பெண்களை விடவில்லை. அவர்களும் பேருந்தில் இருந்து குதித்து அந்த பெண்கள் பின்னாடியே துரத்திய நிலையில் திருடன் அவங்களை பிடிங்க என்று பயணிகள் கத்திக்கொண்டே ஓடியதாகவும் இதை கேட்ட சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களும் 4 பேரையும் விரட்ட தொடங்கியுள்ளனர். பிறகு எல்லோருமே சேர்ந்து 4 பேரையும் மடக்கி பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். நடுரோட்டிலேயே அந்த பெண்களின் தலைமுடியை பிடித்து கொண்டு வெளுத்தது முக்கால்வாசி அந்த பகுதி பெண்கள் தான். கெத்தாக ஏறிய 4 பேரும் கொஞ்ச நேரத்திலேயே தலைமுடியெல்லாம் அவிழ்த்து அலங்கோலமாகி விட்டனர். அடி தாங்காமல் அந்த பெண்கள் அலறிய நிலையில் தகவலறிந்து கடைவீதி போலீசார் விரைந்து வந்து காவல்துறையினரிடம் 4 பேரையும் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.